ஃபுல்லாக ட்ரைங்க. பக்கத்தில் ஒரு இளநீ கூல்ட்ரிங்க்ஸ் கூட எதுவுமே இல்லை. மாங்காய் விற்றுட்ருக்கு அப்படிங்க. அதுவும் மிளகா பொடி போட்ட மாங்காய். எவன் சாப்பிடுவான்? இங்கெல்லாம் ஆக்சுவலி கோட்டை சுவர் இருந்திருக்கு. அதுக்குண்டான அடையாளங்கள் மிச்சம் இருந்த எச்சங்கள் தான் இதெல்லாம். ஆனால் காலப்போக்கில் எப்படியோ அழிஞ்சிருச்சு. இங்கே ஒரு டோர் மட்டும் இருந்திருக்கு. இது ஒரு சின்ன மதில் மாதிரியாவது இருந்திருக்குங்க அன்னைக்கு. என்னைக்கும் தெரியல. ஒரு எனக்கு தெரிஞ்ச மினிமம் ஒரு 500 to 700 இயர்ஸ்குள்ளே இருந்திருக்கும். சூப்பராக இருக்குங்க கோபுரம். ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க, ஒவ்வொரு ஃப்ளேவரு. இது ஒரு தனி ஃப்ளேவர். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, உள்ளே போகலாம். ஓப்பனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சதுராட்டம் ஆடி நம்மளை வர வைக்கிற அப்படி. இங்கே மறுபடியும் சிங்க மனிதன் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. விஷ்ணு. முதல் சைடில் இருக்கிற பில்டிங்க்கு போயிடுவோம், அப்புறம் மெயின் டூமுக்கு போகலாம். இது என்னது? மண்டபம் மாதிரி இல்லை, ஆனால் ஓகே, இதுக்குள்ளே ஒரு கடவுள் இருந்திருக்கு அப்படிங்க, ஃபார் ஷியோர். இன்னமும் ஏறி ஓடுது அணிலா. இங்கே இருந்திருக்கு அப்படிங்க. காலப்போக்கில் எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே டேம் ஷோர் இங்கே இருந்திருக்கு. சூப்பராக ஆனால் பண்ணியிருக்காங்க. சிலை இருந்திருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கோயில் நல்லா இருந்திருக்கும். குரங்கு, உண்மையானுமே குரங்கு. அதுதான் ஆக்சுவல் மண்டபங்க. அன்றைக்கி வந்து அந்த சதுராட்டம், இன்றைக்கி மாடர்னாக கூப்பிட்ற பரதநாட்டியமெல்லாம் அங்கே ஆடியிருப்பாங்க. டைம் பாஸ், அந்த காலத்து டைம் பாஸ். தூண் பாருங்க, தூண்லேயே பல தூண். சூப்பராக கட்டியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் சிங்கையாழி. உள்ள போவோம். ரெண்டு வழக்கம் போல காவலாளர்கள் இருக்கு. ஓகே, ராமர் இது அப்படிதான் தெரியுது. இது ஏதோ புத்த பிக்து மாதிரி தெரியுது, பட் வேற என்னமோ தான். இங்கேயும் சிலையை காணவில்லை. எல்லாம் விற்று அமெரிக்காவுக்கு விற்று கொடுத்துட்றானுங்க. அமெரிக்கா மியூசியம்லாம் இருக்கும் பாரு. அன்றைக்கே டிசைன்லாம் அப்படி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சரி, அவ்வளோதாங்க. இதுதான் ஆக்சுவல் கண்டிக்கோட்டை. டோட்டலாகவே இவ்வளோதாங்க. அந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது, அது மட்டும் பேலன்ஸு. மற்றபடி இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிக்கோட்டைனா அந்த வேலி, ரங்கநாயகி அம்மாவோட டெம்பிள். அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் ஓப்பனே பண்ணலாம், க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த கோயில் தான். இந்த 2-3 கோயிலும் அந்த வேலியும் தாங்க மொத்த கண்டிக்கோட்டம். No boating now. Boating nahi. Why? Government change permission cancel. Problem next ways of leading. Government change ஆயிதோ அப்ளிகேஷன் பாஸ். ஓகே. திரும்ப ஜமாலமடுகு வந்துட்டோம். இது வந்து ரைஸ் அண்ட் பப்பு வந்து ஏதோ ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஆந்திராவில். அது சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க ஆஃபீஸ் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸு. இதுதான் சாதாரண ரைஸு, வேறு ஏதோ சைட் டிஷ் போடுவாங்க போல, என்னன்னு தெரியல. ரைஸ் அண்ட் பப்பு. கண்டிக்கோட்டை வந்து திருப்தியாக முடிச்சுட்டு ஜமாலமடுகு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வேறு ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு வந்து பக்கத்தில் டேம் இருக்குங்க, ஆனால் அது ஒன்றும் பெரிய டேம்லாம் கிடையாது, போக வேணாம் அப்படின்னாங்க. சரி, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் கேவ்ஸ் ஒன்று இருக்குங்க, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. கேவ்ஸில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா, என்னது கேவ்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காவா? முதல்ல நீங்கள் இதை தாங்க சொல்லியிருக்கணும், அதை முடிச்சுட்டு நான் இங்கே வந்திருப்பேன் அப்படின்னு. ஸோ ஜமாலமடுகுலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இங்கே பெல்லும் கேவ்ஸ்னு தெரியுதா, இங்கே வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே வச்சு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கேவ் ஆமா. உள்ளே போகிறக்கே 6 கிலோமீட்டர்ஸ் ஆகுமாமா. குளிமிக்குண்டலாங்கிற ஊரில் இறக்கி விடுவோம். அப்படி அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து பஸ்ஸை பிடிச்சோ நடந்தோ ட்ராவல் பண்ணி வரணும். அப்போ தான் இந்த பெல்லும் கேவ்ஸ் வர முடியும். போகிற வழியில் இவ்வளோ பெரிய புத்தா ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க.
எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் அங்கே வரைக்கும் எல்லாம் நடந்து போகிறதுக்கு தெம்பில் எனக்கு. ஸோ யாராவது பெலூம் கேவ்ஸ் வந்தீங்கன்னா வெட்ட வெளியே இருக்கும், யாரும் ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க, எங்கே டிக்கெட் எடுக்கிறது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ பஸ் வந்து அந்த பக்கம் இறக்கி விடுவா. அப்படி அங்கேருந்து ஒரு யூ மாதிரி போட்டு இந்த இடத்துக்கு வந்துடணும். வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கணும். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்து வரணும். யூ மாதிரி அவ்வளோ தூரமாக யூ மாதிரி போட்டு இங்கே வரணும். 1 ticket. 20 rupees இங்க வந்து 50. ஓகே. ஸோ 70 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க அடல்ட்டுக்கு. சைல்டுக்கு வந்து 50 rupees தான். சொன்னேன்ல, கொலிமிங்குண்ட்லா இந்த ஊர் பேர். தப்பாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சுக்கோங்க. இங்கே வேர்க்க ஆரம்பிக்குது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. ஓ ஷிட். ஓகே, எனக்கு என்ன பிளாஸ்டோ பாரிஸ் மாதிரி தெரியுதுங்க, ஒரிஜினல் கேம் மாதிரியே தெரியல. ஆனால் கல்லு தான். ஆமாம், என்னடா டிஸ்னி வேர்ல்டு மாதிரி இருக்கு. நல்ல வேலை தடம் போட்டு கொடுத்துட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருந்ததுன்னா புரண்டு உழவ வேண்டியது எல்லா இடத்துலையும். அழகாக தெரியுது. ஸோ ஆதி கால மனிதர்கள் இங்கே வாழ்ந்தாங்களா தெரியல. வாழ்ந்தாங்களான்னு இங்கே அதை பார்த்தா தான் தெரியும். ஏதாவது போன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போர்டு ஏதாவது வச்சுருந்தா தான் தெரியும். ஆனால் வாழ்ந்திருந்தா அவன் ஜம்முன்னு வாழ்ந்திருப்பான். ஏன்னா இவ்வளோ பெரிய கேவு, இவ்வளோ பெரிய வாஸ்ட் ஸ்பேஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெரிய பங்களா மாதிரி ஆதிகால மனிதனுக்கு. எவன் லைட்டிங் செட் பண்ணணும் அவனை அப்படி செட் பண்ணியே ஆகணும். செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே எங்கேயோ உள்ளே போகுது, அவர் உள்ளே போகிறாரு, நம்மளும் போவோம். லைட் மாறிட்டே இருக்குங்க. ಮೊಬೈಲ್ ಲೈಟ್ inside. It's going new cave, new way. Be careful, guys. It is stay. Huh? Stay. Oh. So after this, small hole only. You have to crawl and go inside. Right. Here, let me see here. Yeah. Can someone give me mobile touch? Yeah. No, it's closed. Nothing after here. Come. We'll go to. I'm from Tamil Nadu. Yeah. Changing color makes me more exciting to go backside. Super. I think this is the last one. This is the last one. Can't go. Why not? Oh, you see? We can crawl and go inside. Inside. That is go, bro. See there. There is a big hole inside. You can't see? Yeah, we'll go. But it is very difficult, but No. We can go. Bro, this is that side of the cave. இப்படி குனிஞ்சு நிமிஞ்செல்லாம் போய் கண்டுபிடிக்கிறது செம்ம எக்ஸைட்டிங்க. ನಿಧಾನ ಕುಡಿಯಾಡ್ಕೊಂಡು ಒಂದ್ ಕಡೆ ಬಂದೇ ಬರ್ತೀವಿ, ಸುತ್ಕೊಂಡ್ ಬಂದು ಒಂದ್ ಕಡೆ ಇರುತ್ತೆ. ஏங்க இதே வீடை கொடுத்தா நான் இருந்துருவேங்க. சீரியஸா, இதே வீடை கொடுத்தா நான் இருந்துருவேன். எனக்கு ஒரு வைஃபை மட்டும் கொடுத்தா போதும். செமையா இருக்கு. ಯಾವ ಜಾಗಕ್ಕೆ ಹಾ ಅಂತಿದ್ದಾರೆ. Here something is going inside. ಅಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. Come, give me the phone. ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ, ಬರಮ್ಮ. I think that is That's the end. that is Yeah, that's the end. come. சத்தியமே இந்த கேம் மாதிரி தெரியல. ஆனா உண்மையாலுமே கேது. ಅವರಲ್ಲೇ ಇದೆ, ಏನೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ ಬಂದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ வேற லெவலுங்க. 6 கிலோமீட்டர் எப்படா நடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி 12 கிலோமீட்டர் நடந்தாலும் இன்னும் 10 இன்னும் வேணும்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு.
இங்கேயும் பாருங்களேன், கரெக்டாக ஒரு ஆள் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. குண்டா இருந்தாலும் கொஞ்சம் இடிச்சுட்டு போகிறோம். ಏನಿದು ಅಲ್ವಾ? பாரு, நான் ஒளியே இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் நேரமாக தான் இருக்கு. இங்கே பாருங்களேன், 2 பாறை இடிக்கிற மாதிரி வந்திருக்கு. பார்த்து போகணும். பாரு, பேக் இடிக்குது எனக்கு. இந்த கேம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஃபிகல்ட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மாதிரி இருக்கு. அவங்க யாரும் தெரியல, உரிமையாக வா போங்கிறாங்க. கூட பிறந்தவங்க மாதிரியே கேட்குறாங்க. இங்கிருந்த ரெட்டு கலரில் போட்டு என்னைய வந்து தூண்டி விட்றீங்க மேலே யாரை சொல்லி. பாறையோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, மேலே ரூஃப் வந்து அப்படியே டிசைன் பண்ண மாதிரியே இருக்கு. ஆர்கிடெக்சரை கூப்பிட்டு கீழே பாருங்க, செமையாக இருக்குல்ல. இங்கே வந்தால் தான் இந்த பியூட்டி என்னன்னு ரியலைஸ் பண்ண முடியும். சும்மா இந்த வீடியோ பார்த்தா புரியாது. எங்கேயோ பாதாள கங்கா வாங்க கீழே போகுது. இது வழியாக தான் நம்ம வந்தோம். ஆக்சுவலி இப்போ நம்ம கீழே போகிறோம். குனிஞ்சே எவ்வளோ தூரங்க போகிறது. சம் டேஸ்ட் there. There. Okay. This water has a kind of nice taste. ಕೋಲ್ಡಾ? Not cold. Good taste. மீன் எல்லாம் நிறைய இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர் டேஸ்ட்டுங்க. நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் டேஸ்ட். The road is not there. ஒரே நிமிஷம் போய் பார்த்தா தான் தெரியும். யாரோ ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஆமா, தெரியல. இல்ல ஆமா, ಏನಿದೆ? உள்ள போகுது. உள்ள ஒரு பேசேஜ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ராக்ஸ் மோல்ட் ஆகுது. பார்க்கலாம், எல்லா ராக்ஸும் மோல்ட் ஆகும். பட் எல்லாமே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில ராக்ஸ் ஆகாது. ஸோ இது இன்னும் பெருசாகும். இன்னும் பலாயிரம் வருஷம் போனால் இன்னும் பெருசாகும். பாத்தியா, ஃபுல்லாக மோல்ட் இருக்கு. ஓகே, இப்படி தான் இருக்கும் போல. ஓகே, நம்ம அந்த ஐஸ் ஏஜ் படத்துல எல்லாம் கூர்மையான ஐஸ் வரும்ல, இந்த ஆக்சுவல் கேவ் மாதிரி இருக்கு. இந்த மைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஓட்ட போட்டுட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. கேவில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. 3 வேஸ் இருக்கு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. 3ல் ஏதோ ஒன்று கரெக்டாக போனால் தான் உயிர் பழைக்க முடியும். மீதி 2 ட்ராப்புனா எந்த வேல போவீங்க? இதில் போவீங்களா, இதில் போவீங்களா, இல்லை இதில் போவீங்களா? நான் வந்து இருட்டாக இருக்கிறதுல தான் போவேன்.